நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 35 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் ஆகலான்னு சொன்னாங்க. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 40 மார்க்ஸ் எடுக்கணும். 10th வந்தோடனே பாஸ் மார்க்கை 50 ஆக்கிட்டாங்க. ஏன் 50 ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ தான் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா பிள்ளைங்களும் வெறும் ஆப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் படித்து மார்க் எடுக்காமல் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த குவாலிட்டியை ஜாஸ்தி பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. வேற ஒரு ப்ராப்ளம் வருது, திடீர்னு ஃப்ளைட்லேருந்தெல்லாம் கூட வராங்க. ஸோ அப்போது அடுத்த ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அடுத்த ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. எத்தனையோ ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கொண்டுட்டு வந்து நம்மளை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட கவர்மெண்ட், ரயில்வே போலீஸ் அண்ட் தென் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இவங்க எல்லாரும் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கரவொலி எழுதி நம்ம அவங்கள பாராட்டலாம். ஸோ இன்னைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச போகிறோம். நான் வந்து சேப்பியன்ஸ் பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடந்த 8 வருஷமாக நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் இல்லை ஃப்ளைட்டில் தொடர்ந்து ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 days 3 days அவுட் ஆஃப் டவுன் போக வேண்டியது இருக்கும். ஸோ இனிஷியலி வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் நிறைய ட்ராவல் பண்ணேன், ஃபஸ்ட்டு 3 to 4 years. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதோடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு இருக்குது. அது மாதிரி காலேஜ் படிக்கும் போது எவ்ரிடே ட்ராவல் பண்ணுறது, ஸோ டெய்லி ட்ராவல் பண்ணுறது. அப்போ இப்போ வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு போகிறது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதாவது பெண்களாகிய நம்ம எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். இப்போது நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ 4th largest ரயில்வேஸ் இன் இந்தியா, இன் த வேர்ல்ட். ஸோ கிட்டத்தட்ட 23 மில்லியன் பீப்புள், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஸோ 23 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு நாளும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத்தனை பேரோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஷோர் பண்ணி பாதுகாக்கிறதுக்காக நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாங்க. ஸோ ஜென்ரலி வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் பெண்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்பர் 1 சொல்ல போனால் லைக் inappropriate டச். ஸோ அதாவது சில நேரத்தில் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு தெரியாமையே டச் பண்ணுறது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து inappropriate லுக்ஸ், நம்மளை பார்க்கும் போது அந்த கேஸ், ஒரு சின்ன பார்வையிலே கூட அவங்க நம்மளை தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் சில நேரத்தில் வந்து அந்த impolite வேர்ட்ஸ் அவங்க பேசுகிறது, கேட் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிஸ்ஸிங் சவுண்டு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் வந்து ரொம்ப க்ரௌடட் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பீக் ஹவர்ஸ்லாம் வந்து 300 to 400% ஆஃப் பீப்புள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 40% தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பை 3 அப்போ நீங்கள் பண்ணினீங்கன்னா 120 பேர் 150 பேர் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறது, அது ஒரு ப்ராப்ளம். அதை தாண்டி வந்து அந்த டாய்லெட் இஷ்யூஸ், ஸோ அங்கே ப்ராப்பரான டாய்லெட்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வெளியில் இறங்கி வரும்போது ஒரு ப்ராப்ளம். சில நேரத்தில் நம்மளுடைய ஸ்டேஷனில் இறங்கி வர முடியாத அளவுக்கு கஷ்டம் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். சர்வேலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து 2012 கண்டக்ட் பண்ண ஒரு NGO ஜகோரி அப்படின்ற ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா 51% ஆஃப் த விமன் பேசஞ்சர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப அன்சேஃபாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. 2016 யுனைடெட் இந்தியா ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 51% ஆஃப் இந்தியன் விமன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலி சர்வே கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்து தான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. ஸோ இந்த சர்வே எல்லாம் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா நேரமும் நம்ம போலீஸை டிபெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு குழுவில் சேர்ந்து நம்ம வந்து செயல்படுறது, அப்புறம் நம்மளே வந்து சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸை வந்து எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் சேஃப்டியாக உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் 1, முதல்ல வந்து நம்ம புக் பண்ணணும், நம்மளோட டிக்கெட்ஸை வந்து நம்ம புக் பண்ணணும். ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணாமல் நம்ம வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் குட் டு புக் த டிக்கெட்ஸ்.
ஸோ டிக்கெட்ஸை புக் பண்ணிட்ட பிறகு வந்து நைட்டு ட்ராவல், அதாவது தனியாக ஒரு இடத்துக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதாவது சில நேரத்தில் ட்ரெயின் எல்லாம் 2 o'clock போய் இறங்குற மாதிரி ஒரு ட்ரெயின் 3 o'clock போய் இறங்குறது, அந்த மாதிரி நேரங்களில் வந்து இறங்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து காலையில் 5 o'clock முன்னாடி 10 o'clock முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்பரான டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பெண்களுக்கு தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறது கிடையாதுல்ல. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை தான். ஸோ அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு அது இருக்குது. ஒருவேளை இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் ஆகலாம், தெரியல. பட் இன்னைக்கு வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா முக்கியமாக டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர் அப்படி என்னன்னா நம்மளோட பிலாங்கிங்ஸை பார்த்துக்கணும். அதாவது இனிஷியலி நான் வந்து முதல்ல ட்ரெயினில் வந்து 2017-18 ட்ராவல் பண்ணும்போது பயமாக இருக்கும். லேப்டாப் இருக்கும், நம்ம முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்போம், இல்லை ஜுவல்ஸ் வச்சுருப்போம். இது காலையில் இருக்குமா? ஏன்னா நம்ம டீப்பாக நல்லா தூங்கிடுவோம். ஸோ அப்போ காலையில் எழுந்து பார்க்கும்போது அது இருக்குமா இருக்காதா அந்த பயத்தில் தூங்கின நாட்கள்லாம் நிறைய உண்டு. பட் அதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப அதிகமான நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பயம்லாம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஆல் த பேசஞ்சர்ஸ் அவங்களோட சேஃப்டியாக அவங்களோட பொருட்கள்லாம் வச்சுட்டு காலையில் வந்து நிம்மதியாக இறங்குற அளவுக்கு நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நம்மளோட பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி ஹவ் டு ரிமெம்பர். அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துல இறங்குவேன், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது முக்கியமான சேஃப்டி மெஷர். லைவ் லொகேஷன்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணலாம். இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது, வேர் இஸ் மை ட்ரெயின், அதெல்லாம் கூட நல்ல ஆப்ஸ், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அங்கே போய் இந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, இந்த சீட்டிங் எங்கே இருக்குது, அப்படியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து இப்போ மொபைல்லே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது. நமக்கெல்லாம் இருக்கிற என்ன பிரச்சனைனா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யார் என்னெல்லாம் தெரியாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நம்மளோட ஹோல் பயோடேட்டா பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குற பொருட்களை வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த நிறைய நேரங்களில் யங் கேர்ள்ஸ், அதாவது விமன் சேஃப்டியை தாண்டி வந்து யங் கேர்ள்ஸோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான டார்கெட் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் நிறைய நேரங்களில் இந்த மியூசிக்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா கடவுள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நம்மளால் உணர முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த சோஷியல் மீடியா நிறைய வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறனால நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட தாட் எப்படி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாமல் சென்ஸ் பண்ணாமல் போயிடுறோம். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. சேஃப்டி மெஷர்ஸ்க்காக சில பொருட்கள் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. மேபி சம் பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அபவ் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது எப்போ ட்ரெயின் வருது, எப்போ ட்ரெயின் இறங்குது, அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா காது கொடுத்து கேட்கணும். அப்புறம் ரயில்வே ஹெல்ப்லைன்ஸ் எல்லாம் இருக்குது, 139 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு கை வச்சு ஓசை வராது, 2 கை ஓசை வேணும். இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் நடத்துறது, புக்லெட்ஸ் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும் இணைஞ்சு நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சாலும் நம்ம சைட்லேருந்து நிறைய முயற்சிகள் நம்ம எடுத்தால் மட்டும்தான் இந்த பாதுகாப்பு நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் ஆல்மோஸ்ட் எஜுகேஷனுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அதனால ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ் போகிறதுல வந்து இந்த ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் போகிறதுல வந்து பொம்பளை பசங்களுடைய ரேஷியோ வந்து கிராஜுவலி ரொம்ப கம்மி. அதாவது குளோபலி பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த விமன் தான் வந்து அதுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃபோர்ஸ் போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 49% ஆஃப் த விமன் இன் த ஸ்டெம் எஜுகேஷன் holders are entering inside the first level entry level job school போறாங்க. entry level job school போயிட்டு அங்க அடுத்து மேனேஜரல் லெவல் எல்லாம் மேலே போகணும்னா 29%, அதுல அடுத்த லெவலுக்கு மேலே போகணும் அப்படின்னா வெறும் 9% தான் CEO, CFO அந்த மாதிரி பிக்கஸ்ட் அந்த C-suite எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விமன் வந்து 50%, டோட்டல் பாப்புலேஷன்ல 50% விமன் இருக்காங்க. அப்போ விமனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும்ல. இப்போ ஃபிசிக்கல் மொபிலிட்டிலே நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும் போது இங்கேருந்து தாண்டி சோஷியல் மொபிலிட்டி இருக்குது,
பொலிட்டிக்கல் மொபிலிட்டி இருக்குது, எக்கனாமிக்கல் மொபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். பொம்பளை பசங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்குறதையும் தாண்டி ஆண்களை குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம், சின்ன பசங்களை பாய்ஸ் கிட்ட வந்து பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி வளர்க்குறோம். இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நம்ம ஊரில் நிச்சயமாக நடக்கும். பட் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ், மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போகிற ட்ரெயினோட வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு ட்ரெயினில் ரொம்ப கிளென்லினஸ் இருக்குது. அதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நிச்சயமாக இருக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எந்த இன்சிடென்ட்ஸும் எனக்கு நடக்கலை. ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது we are really doing well. இது வந்து ஒரு ஸ்டெப் மேலே. நான் சொன்ன மாதிரி 35 மார்க்ஸ்லேருந்து ஒரு 15% மார்க்ஸ் அப்புறம் 80% மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு. வாட் இஃப் தட் ஹேப்பன், நடந்துட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி எடுக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம எல்லாரும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, சார் சொன்ன மாதிரி நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அவங்க கூட தொடர்ந்து கனெக்ஷனில் இருக்கிறது, அவங்க கூட அசிஸ்டன்ஸ் கேட்குறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.